So let me continue the last video. அங்கே பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹாலட் அப்படின்றது என்னென்னா டோட்டல் சாயில் வாட்டர் கண்டென்ட் மொத்தம், அதாவது ஒரு மண் பரப்பில் எவ்வளோ அளவு அதிக அளவு வாட்டர் இருக்கோ அதுதான் வந்து ஹாலட் அப்படின்னு பேர். க்ரஸர்ட் அப்படின்றது வாட்டர் அவைலபிள் டு பிளான்ஸ். வாட்டர் அவைலபிள் டு பிளான்ஸ் அப்படின்றது கேபிலரி வாட்டர், தட் இஸ் கால்ட் க்ரஸர்ட். எக்கார்ட் அப்படின்றது வாட்டர் நாட் அவைலபிள் டு பிளான்ஸ். அதர் தன் த கேபிலரி வாட்டர் ரிமைனிங் வாட்டர் ஆல் த வாட்டர்ஸ் ஆர் கால்ட் எக்கார்ட். நெக்ஸ்ட் ஏபியாட்டிக் ஃபேக்டர்ஸ், ஜியாகிரபிக்கல் ஃபேக்டரில் டோப்போகிராஃபிக் ஃபேக்டர் அப்படின்றது. ஓகேவா? டோப்போகிராஃபி அப்படின்னா என்ன? சர்ஃபேஸ் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த எர்த் ஆர் கால்டு டோப்போகிராஃபி. டோப்போகிராஃபி அப்படின்றது என்னென்னா எர்த் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எல்லா ஃபியூச்சர்ஸுமே, இட் மே பி டெரஸ்ட்ரியலாக இருக்கட்டும், இல்லை வந்து ஐஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்னோலேண்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து என்னது? டோப்போகிராஃபி அப்படின்னு பேர். டோப்போகிராஃபிக் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த கிளைமேட் ஆஃப் எனி ஏரியா இஸ் determined by the interaction of solar radiation, temperature, humidity, rainfall, latitude and altitude. ஸோ இந்த டோப்போகிராஃபிக் இன்ஃப்ளூயன்ஸை எதை பேஸ் பண்ணி இருக்கோம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் ஆஃப் சோலார் ரேடியேஷன். சோலார் ரேடியேஷன் அப்படி சூரிய கதிர்வீச்சுகளையோ அல்லது வெப்பநிலையோ அல்லது ஈரப்பதம், மழையின் அளவு, லேட்டிடியூட் அண்டு ஆல்டிடியூட் அப்படின்னா என்ன சொன்னோம்? கடல் பரப்புலேருந்து அது எந்த அளவுக்கு அந்த இடம் உயரத்தில் இருக்குது அப்படின்றது தான் வந்து ஆல்டிடியூட். ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து என்ன இருக்கும்? சர்ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த எர்த் இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்னது? டோப்போகிராஃபிக். It affects the vegetation through climatic variations in small areas and even changes the soil conditions. Topographic factors include latitude, altitude, direction of mountain, steepness of mountain, etc. ஸோ இந்த டோப்போகிராஃபிக் ஃபேக்டர்ஸில் வந்து என்னென்ன இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா, லேட்டிடியூடு அது எந்த பரப்பளவில் இருக்குது, ஆல்டிடியூட் அது கடல் மட்டத்துலேருந்து அந்த ஏரியா எவ்வளோ உயரத்தில் இருக்குது, தென் டைரக்ஷன் ஆஃப் மவுண்டைன், ஸ்டீப்னஸ் ஆஃப் மவுண்டைன் மலையினுடைய ஆழம் எவ்வளோ இருக்குது அதை பொறுத்து வந்து அந்த டோப்போகிராஃபிக் ஃபேக்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? லேட்டிடியூட்ஸ் அண்ட் ஆல்டிடியூட்ஸ். ஸோ லேட்டிடியூட்ஸ் அப்படின்றது எதை ரீப்ரசன்ஸ் பண்ணுது அப்படின்னா, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஈக்குவேட்டர், அதாவது ஒரு பரப்பளவு வந்து ஈக்குவேட்டர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத குறிக்கிறது தான் வந்து என்னது? லேட்டிடியூட்ஸ். ஸோ டெம்பரேச்சர் வேல்யூஸ் ஆர் மேக்ஸிமம் அட் த நம்மளுக்கே தெரியும் ஈக்குவேட்டர் அப்படின்றது சென்டர் பாயிண்ட் ஆஃப் த எர்த் இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து மோஸ்ட்லி டெம்பரேச்சர்ஸ் வில் பி வெரி ஹை. So temperature values are maximum at the equator and decreases gradually towards the poles. So poles அப்படின்னாக்குள்ளார ஆர்டிக் போல் அந்த போலார் ரீஜன்ஸில் வந்து அதோட டெம்பரேச்சர் வந்து ஹைலி ரெடியூஸ்டாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன் அக்கர் ஃப்ரம் ஈக்குவேட்டர் டு போல்ஸ் விச் ஆர் இல்லஸ்ட்ரேட்டட். அங்கே பின்னாடி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன், அதாவது ஈக்குவட்டோரியல் ரீஜனில் இருந்து போலார் ரீஜன் வரைக்கும் என்னென்ன உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ போலார் ரீஜன்ஸில் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு லேட்டிடியூடல் ஜோனேஷன் ஆஃப் வெஜிடேஷனே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஈக்குவட்டோரியலில் வந்து என்ன இருக்கும்? ட்ரோபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கும், அடுத்தது கிராஸ்லேண்ட் ஆர் டெசர்ட் இருக்கும், அடுத்தது டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இருக்கும், அடுத்தது கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் இருக்கும், அடுத்தது தூந்திரா ரீஜன் இருக்கும், அடுத்தது ஐஸ் ஸ்னோ இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஆர்டரில் தான் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதுதான் வந்து லேட்டிடியூடனல் ரீஜன்ஸ். ஸோ அக்கார்டிங் டு த ஈக்குவட்டோரியல்லேருந்து எப்படி கிராஜுவலாக தூந்திரா ரீஜனுக்கு போகக்கூடாது, ஒவ்வொரு பர்டிகுலர் லேட்டிடியூட்லேயும் வந்து ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் வெஜிடேஷன்ஸ் அக்கார்டிங் டு த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் தி சாயில் பார்ட்டிகல்ஸ். இவ்வளோ நாள் படித்தோம் இல்லையா நம்ம? சாயில் கண்டிஷன், ரெயின்ஃபால் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அங்கே வந்து என்ன இருக்கும்? கல்டிவேஷன்ஸ் நடக்கும், அதாவது பிளான்ஸ் வந்து க்ரோ ஆகும். அதே இது ஆல்டிடியூட் அப்படின்றது என்னென்னா, ஹைட் அபவ் த சீ லெவல் ஃபார்ம்ஸ் தி ஆல்டிடியூட். அதாவது ஒரு இடம், ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது அப்படின்னா கடல் மட்டத்துலேருந்து அது எந்த அளவுக்கு உயரத்தில் இருக்குது அப்படின்றது தான் வந்து என்னது? ஆல்டிடியூட். அட் ஹை ஆல்டிடியூட்ஸ் த வெலாசிட்டி ஆஃப் விண்ட் ரிமைன்ஸ் ஹை, டெம்பரேச்சர் அண்ட் ஏர் ப்ரெஷர் டிக்ரீசஸ் வைல் ஹியூமிடிட்டி அண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் இன்க்ரீசஸ். ரொம்ப அதிகளவு ஹை ஆல்டிடியூட், அதிகளவு உயரத்தில் இருக்கும் பொழுது என்ன இருக்கும்? அந்த காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்குது. இப்போ நம்மளே வந்து ஹில்லி ரீஜனுக்கு போகிறோம், இப்போ ஒரு கொடைக்கானலோ இல்லை ஊட்டியோ இல்லை ஒரு மவுண்டைன் ரீஜனுக்கு போகிறோம் அப்படின்னா மேலே போக போக என்ன ஆகும்? அங்கே இருக்கக்கூடிய காற்றினுடைய
வேகம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஹியூமிடிட்டி அந்த ஈரப்பதம் வந்து அந்த சில்னஸ் இருக்கு இல்லையா அது வந்து ஜாஸ்தியாக இருக்கும். டெம்பரேச்சரும் ஏர் ப்ரெஷரும் என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆகும். தென் டியூ டு திஸ் ஃபேக்டர் வெஜிடேஷன் அட் டிஃப்ரெண்ட் ஆல்டிடியூட் வேரி ஷோயிங் த டிஸ்டிங் ஜோனேஷன்ஸ். அதாவது என்ன ஆகும் அப்படின்னா அப்போ வந்து என்ன ஆகும் அந்த அங்கே இருக்கக்கூடிய வெப்பநிலை காற்றினுடைய வேகம் மற்றும் அந்த ஹியூமிடிட்டிக்கு தகுந்த மாதிரி வெஜிடேஷன்ஸ் மேபி வேரி ஃப்ரம் தி லேண்ட் சர்ஃபேஸ் டு தி ஹை ஆல்டிடியூட் சர்ஃபேஸ். ஓகேவா, இதுதான் வந்து ஒன் ஆஃப் த டோப்போகிராஃபிக் ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் ஆஃப் மவுண்டெயின். டைரக்ஷன் ஆஃப் மவுண்டெயின் அப்படின்னக்குள்ள நார்த் அண்ட் சவுத் ஃபேஸஸ் ஆஃப் மவுண்டெயின் ஆர் ஹில் பொசஸஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபன்னா பிகாஸ் தே டிஃபர் இன் தேர் ஹியூமிடிட்டி, ரெயின்ஃபால், light intensity, light duration and temperature region. ஸோ நார்த் அண்ட் சவுத் ஃபேஸஸ் ஆஃப் மவுண்டைன் ஆர் ஹில் போசஸ், அதாவது நார்த் சைடில் இருக்கக்கூடியதோ அல்லது சவுத் ஃபேஸஸ் ஹில் ரீஜனில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லாமே வந்து என்னது அந்த பர்டிகுலர் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸில் இப்போ நம்மளை கொண்டு போய் ஆர்டிக் ரீஜனில் விட்டாங்கன்னா நம்மளால் இருக்க முடியுமா? இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஒரு செம்பருத்தி செடியோ ஒரு ரோஸ் பிளான்ட்டையோ கொண்டு போய் ஆர்டிக் ரீஜனில் வச்சா அது என்ன ஆகாது, இட் கேனாட் க்ரோ. வை? பிகாஸ் இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸு, டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி எவ்ரிதிங் வில் பி சேஞ்ச் இன் தட் பிளேஸ். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய ரெயின்ஃபால், அதே மாதிரி டைரக்ஷன், ஹியூமிடிட்டி, லைட் இன்டென்சிட்டி, லைட் டியூரேஷன், டெம்பரேச்சர் இதெல்லாம் பொறுத்து தான் அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளோரா அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸும் பிளான்ஸும் வாழக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஈகோட்டோன் அப்படின்றது என்னென்னா த டிரான்சிஷன் ஜோன் பிட்வீன் டூ ஈகோசிஸ்டம். எக்ஸாம்பிள் பார்டர் பிட்வீன் ஃபாரஸ்ட் அண்ட் கிராஸ்லேண்ட். ஈகோட்டோன் அப்படின்றது என்னென்னா ஒரு ரெண்டு ஈகோசிஸ்டம்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிரான்சிஷன் ஜோன் தான் வந்து ஈகோட்டோன். ஈகோசிஸ்டம் அப்படின்றது என்னது? ஒரு ஈகோசிஸ்டம் அப்படின்னா அதில் வந்து என்ன இருக்கும்? ப்ரொடியூசர் இருக்கும், கன்சூமர் இருக்கும், டீகம்போசர்ஸ் இருக்கும் இல்லையா? அதுதான் வந்து ஈகோசிஸ்டம். ஈச் ஒன் level of organisms will be dependent upon the other level of organisms. இப்போ ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் அப்படின்னா ப்ரொடியூசர் என்னவாக இருக்கும்? அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற மரங்களாக இருக்கும். ஸோ அது ப்ரைமரி ப்ரொடியூசர். அது ப்ரைமரி கன்சியூமர் அப்படின்னா அந்த ஹெர்பிவோர்ஸ், மான் இல்லை முயல் அந்த மாதிரி இருக்கும். அது செகண்டரி கன்சியூமர் அப்படின்னக்குள்ளார சிங்கம், புலியாக இருக்கும். அடுத்தது டீகம்போசர் அப்படின்னக்குள்ள ஆஃப்டர் டெத் ஆஃப் த டீகம்போஸ்டு ஈகிள் வந்து டீகம்போசர் ஆர் பாக்டீரியா இருக்கும். இது வந்து ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம். கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம் அதே மாதிரி தான் இருக்கும். ப்ரொடியூசர் வந்து கிராஸாக இருக்கும், கிராஸ் ஹோப்பர், ஃப்ராக், ஸ்னேக் அண்டு பாக்டீரியா அது மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னது ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் டிரான்சிஷன் ஜோனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பார்டர் தான் வந்து என்னது ஈகோட்டோன். ஓகே. நெக்ஸ்ட்டு எட்ஜ் எஃபெக்ட் அப்படின்றது என்னென்னா அந்த ரெண்டு ஒரு ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ஈகோட்டோனுக்கும் இருக்கக்கூடிய ஹேபிடேட் அதுக்கு இருக்கும். தோ ஸ்பீசிஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த ஈகோட்டோன் ஏரியாஸ் ஆர் டியூ டு தி எஃபெக்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் ஆஃப் டூ ஹேபிடேட். அது வந்து இப்போ ஃபாரஸ்ட்டுக்கும் திஸ் இஸ் கால்டு எட்ஜ் எஃபெக்ட். அதாவது அவுல் இன் த ஈகோட்டோன் ஏரியா பிட்வீன் ஃபாரஸ்ட் அண்ட் கிராஸ்லேண்ட். ஸோ அவுல் இருக்கு இல்லையா, ஆந்தை இருக்கு இல்லையா, அது வந்து என்ன பண்ணும்? ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டத்துக்கோட ஹேபிடேட்டும் இருக்கும், அதுக்கு கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டத்தோட ஹேபிடேட்டும் இருக்கும். அந்த மாதிரி ரெண்டு ஈகோசிஸ்டமோட ஹேபிடேட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம்ஸ் இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து எட்ஜ் எஃபெக்ட் அப்படின்னு பேர். ஓகேவா? இதெல்லாமே வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. அடுத்தது மவுண்டைன், டைரக்ஷன் ஆஃப் மவுண்டைன் அப்படின்னு படித்தோம் இல்லையா? த 2 phases ஆஃப் மவுண்டைன் ஆர் ஹில் ரிசீவ் different amount of solar radiation, wind action and rain. Of these 2 phases, the windward region possesses good vegetation due to the heavy rains and the leeward region possesses poor vegetation due to the rain shadows, rain deficiency. ஸோ அப்போ நார்த் சைடில் இருக்கக்கூடிய மவுண்டெயினும் சவுத் சைடில் இருக்கக்கூடிய மவுண்டெயினும் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ வந்து அதிகளவு மழை பெய்யக்கூடியதில் வந்து என்னவாக இருக்கும்? ரிச் வெஜிடேஷனாகவும், அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடியது புவர் வெஜிடேஷனாகவும் இருக்கும். அதே மாதிரி வைஸ் வெர்சா, எந்த பக்கம் வந்து அதிகளவு மழை இருக்குதோ அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து அதிகளவு வெஜிடேஷன்ஸ் இருக்கும் தேன் தி அதர் சைட்ஸ். சிமிலர்லி இந்த சாயில் ஆஃப் அக்வாட்டிக் பாடிஸ் லைக் பாண்ட்ஸ் ஆஃப் த சென்டர் and edge possesses different depth of water due to the soil slope and different wave actions in the water body.
Therefore, different parts of the same area may possess different species of organism. இதன் மூலம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த இடத்துல அதாவது டிபெண்டிங் அப்பான் தி கண்டிஷன்ஸ் ஆஃப் தி ரெயின்ஃபால், விண்ட் ஃப்ளோ அண்டு டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, அதை பொறுத்து ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு பர்டிகுலர் ஏரியாலையும் ஒரு பர்டிகுலர் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் வெஜிடேஷன் மட்டும்தான் நடக்கும். அதுதான் ஈக்காலஜிக்கல் ஃபேக்டர். ஸோ த வெஜிடேஷன்ஸ் மே பி டிபெண்டிங் அப்பான் தி ஈக்காலஜிக்கல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்டீப்னஸ் ஆஃப் மவுண்டைன். ஸ்டீப்னஸ் ஆஃப் மவுண்டைன் அப்படின்றது, ஸ்டீப்னஸ் அப்படின்றதுல அந்த ஸ்லோப் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து ஸ்டீப்னஸ் ஆஃப் மவுண்டைன். ஆர் ஹில் அலோஸ் த ரெயின் டு ரன் ஆஃப். ரொம்ப வந்து ஸ்லோப்பிங்காக இருந்தது, இல்லை ரொம்ப உயரமாக இருந்தது, ஸ்டீப்பாக இருந்தது. ஸ்டீப்பாக இருக்குது அப்படின்னா செங்குத்தாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி செங்குத்தாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணும், இமீடியட்டாக மழை வர வர என்ன அந்த மழை தண்ணி வந்து அந்த இடத்துல எங்கேயுமே ஸ்டாக்னட் ஆகாது. இமீடியட்லி இட் வில் பி ரன் ஆஃப். ஆஸ் எ ரிசல்ட் த லாஸ் ஆஃப் வாட்டர் காசஸ் வாட்டர் டிஃபிசிட் அண்ட் குயிக் எரோஷன் ஆஃப் தி டாப் சாயில் ரிசல்ட்டிங் இன் தி புவர் வெஜிடேஷன். ரொம்ப ஸ்டீப், அதாவது செங்குத்தாக இருக்கக்கூடிய மலை. இங்கே இருக்குது பாருங்கள், ஸ்டீப்னஸ் ஆஃப் தி ரெயின் வாட்டர். இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ரொம்ப செங்குத்தாக மலை வச்சுருக்கா. இங்கே இருக்கக்கூடிய ரெயின் வாட்டர் வந்து என்ன ஆகும், இமீடியட்டாக இட் வில் பி ஃப்ளோ ஆஃப். வைல் இட் வில் பி ரன் ஆஃப், இட் வில் பி டேக்கிங் கம்மிங் அண்ட் அதாவது அலாங் வித் ரெயின் வாட்டர் ஹியூமஸ் த டாப் சாயில் வில் பி கம் அவுட். ஸோ இங்கேருந்து என்ன இருக்குது, புவர் வெஜிடேஷன்ஸ். அதுவே வந்து அந்த ஸ்டீப்னஸ் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும் பொழுது த வாட்டர் மே பி ஸ்டேக்னட் இன் சம் பிளேசஸ். ஸோ அங்கே வந்து என்னது, வெஜிடேஷன்ஸ் மே பி ரிச் வெஜிடேஷன்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? அந்த அதர் ஹேண்ட் த பிளெயின்ஸ் அண்ட் வேலிஸ் ஆர் ரிச் இன் வெஜிடேஷன் டியூ டு த ஸ்லோ ட்ரெயின் ஆஃப் சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் பெட்டர் ரிட்டென்ஷன் ஆஃப் வாட்டர் இன் த சாயில். ஸோ இதுதான் வந்து என்னது, டோப்போகிராஃபிக் ஃபேக்டர். டோப்போகிராஃபிக் அப்படின்னா என்ன சொன்னோம், த சர்ஃபேஸ் ஃபீச்சர் ஆஃப் த எர்த் ஆர் கால்டு டோப்போகிராஃபிக். அதாவது பூமியினோட மேல் பரப்பில் இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் ஃபீச்சர். பூமியினோட மேல் பரப்பு அப்படின்னா என்ன இருக்கும், ஒன்றா கடல் மட்டம் இருக்கும், இல்லைன்னா ஈக்குவட்டோரியல் ரீஜன்ஸ் இருக்கும், இல்லைன்னா மவுண்டெயின் இருக்கும். ஸோ அதை பொறுத்து அங்கே இருக்கக்கூடிய வெஜிடேஷன்ஸ் எப்படி இருக்குன்றது தான் இந்த டோப்போகிராஃபிக் ஃபேக்டர். ஸோ இது எல்லாமே வந்து என்னது, நம்மளுக்கு ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ். ஈக்காலஜிக்கல் ஃபேக்டரில் இருக்கக்கூடிய ஏபயாட்டிக் ஃபேக்டர் என்னென்ன, கிளைமேட்டிக் ஃபேக்டர், எடாபிக் ஃபேக்டர், டோப்போகிராஃபிக் ஃபேக்டர். இது எல்லாமே ஏபயாட்டிக் ஃபேக்டர். நெக்ஸ்ட் வந்து we are going to see about the biotic factor. ஸோ பயோட்டிக் ஃபேக்டர் அப்படின்னக்குள்ளது என்னது, லிவிங் திங்ஸ் எல்லாமே வந்து என்னது, பயோட்டிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பயோட்டிக் அப்படின்றது லிவிங் ஆர்கானிசம், பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து எல்லாமே சேர்ந்தது தான் பயோட்டிக் ஃபேக்டர். த இன்ட்ராக்ஷன்ஸ் அமாங் லிவிங் ஆர்கானிசம்ஸ் சச் அஸ் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் கால்டு பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். அதாவது பிளான்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன்ஸ், லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன்ஸ் தான் வந்து பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் இல்லையா. இது வந்து விச் மே காஸ் மார்க்டு எஃபெக்ட்ஸ் அப்பான் வெஜிடேஷன்ஸ். The effects may be direct or indirect and modified the environment. The plants mostly which live together in a commonly and influence one another. Similarly, animals in association with plants also affect the plant life in one or several ways. The different interactions among them can be classified. அதாவது பிளான்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மியூச்சுவலிசம்ஸ் அது வந்து என்ன பண்ணும், இட் மே பி அஃபெக்ட் தி அதர் லிவிங் ஆர்கானிசம்ஸ். அதாவது என்விரான்மெண்ட்டில் வந்து ஏபயோட்டிக் அண்ட் பயோட்டிக் வில் பி டிபெண்ட் ஆன் ஈச் அதர் ஃபார் தி சர்வைவல் ஆஃப் லைஃப். அதிலே வந்து பயோட்டிக் ஃபேக்டர்ஸில் 2 பிளான்ஸ் வந்து மியூச்சுவல் லைஃப்ஸ் இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் ஒரு பிளான்ட்டு ஒரு அனிமலும் மியூச்சுவல் லைஃப் இருக்கும். ஸோ அது வந்து என்னது, சம்டைம்ஸ் வந்து இட் வில் பி அஃபெக்ட் த பிளான்ட் லைஃப். அதே அந்த மாதிரி என்னென்ன இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது பிளான்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன், பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன் அண்டு நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன் அப்படின்றது. அதாவது டியூ டு த காம்பினேஷன் ஆஃப் 2 plants some beneficial is there as well as some negative problems will be there. That is the interactions between positive interaction and negative interaction. இங்கே வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ். பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன் அப்படின்றக்குள்ள என்ன இருக்கும், நம்மளுக்கு 2 மியூச்சுவலிசம்ஸ்க்கு என்ன சொல்லலாம், லைக்குன்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன் அப்படின்றது போத் த பார்ட்டிசிபேட்டிங் ஸ்பீசிஸ் ஆர் பெனிஃபிஷியல். 2 உயிரினங்கள் 2 தாவரங்கள் வந்து ஒன்றா வந்து ஒரு கூட்டுயிர் வாழ்க்கை வாழும் பொழுது 2மே பெனிஃபிஷியலாக இருக்கும். நம்ம ஏற்கனவே படித்தோம் லைக்கன்ஸ் இருக்குல்ல, லைக்கனில் வந்து என்னது ஆல்கே அண்டு
ஃபங்கஸ் வந்து இட் வில் பி லிவிங் இன் த சிம்பயாட்டிக் லைஃப் இல்லையா. அந்த சிம்பயாட்டிக் லைஃப்பில் போத் வில் கெட் பெனிஃபிஷியல்ஸ். அதுதான் வந்து அதுக்கு தான் வந்து பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன். இந்த பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸில் வந்து போத் வில் கெட் த பெனிஃபிஷியல்ஸ். பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, மியூச்சுவாலிசம் அண்டு காமன்சாலிசம். மியூச்சுவாலிசம் அப்படின்றது it is an interactions between two species of organisms in which both are benefited from the obligate association. The following are common examples for மியூச்சுவாலிசம்ஸ்க்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பாக்டீரியம், ரைசோபியம் இருக்கு இல்லையா. ரைசோபியம் அப்படின்றது வந்து ஒரு பாக்டீரியா. இட் வில் பி லிவிங் இன் தி லெகுமினஸ் பிளான்ட்ஸ் நாடியூல். இது ஏற்கனவே நம்ம எலாபரேட்டாக 11th படிச்சிருக்கோம். ஆஞ்சியோஸ்போமில் லெகுமினஸ் பிளான்ட்டோட வேர் முடிச்சுகளில் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு பாக்டீரியத்துக்கு பேர் தான் வந்து என்னது, வேர் முண்டுகளில் இருக்கக்கூடியது தான் ரைசோபியம். அதனால என்ன மியூச்சுவல் இருக்கும், ரைசோபியம்க்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது, அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை வந்து சாயிலில் ரீட்டைன் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ தட் ஃபங்கஸ் வில் பி ரீட்டைன் that bacterium will be retained in the atmospheric nitrogen into the soil. That soil nitrogen will be obtained by the roots of the plant and it will be grow well. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ரைசோபியமும் லெகுமினஸ் பிளான்ட்ஸும் மியூச்சுவல் லைஃப் இருக்கும். இது வந்து ஒரு நைட்ரஜன் ஃபிக்சேஷன் சாயில் வந்து மியூச்சுவலிசம்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதர் எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க மியூச்சுவலிசம்க்கு, வாட்டர் ஃபர்ன் அண்டு நைட்ரஜன் ஃபிக்ஸிங் சயனோபாக்டீரியா. வாட்டர் ஃபர்ன் அப்படின்றது ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு. இது வந்து நாடியுலேட்டட் லெக்யூம் பிளான்ட் ரூட் வித் பாக்டீரியா. இது நம்ம 11th எலாபரேட்டாக படிச்சிருக்கோம். அடுத்தது வாட்டர் ஃபர்ன், அசோலா அப்படின்றது ஒரு வாட்டர் ஃபர்ன் அண்ட் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் சைனோபாக்டீரியா. அதில் வந்து என்ன இருக்கும், சைனோபாக்டீரியா, அனபினா அப்படின்ற ஒரு சைனோபாக்டீரியம் இருக்கும், நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. ஸோ நைட்ரஜன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் ஃபார் த பிளான்ட் க்ரோத். தென் அனபினா ப்ரெசன்ட் இன் கொரலாய்டு ரூட்ஸ் ஆஃப் சைக்கஸ் ரூட் இருக்கு இல்லையா, அதில் வந்து அனபினா அப்படின்ற ஒரு அல்கே இருக்கும். அந்த அனபினா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கொரலாய்டு ரூட் ஆஃப் சைக்கஸ் ஜிம்னோஸ்போமில் வந்து கொரலாய்டு ரூட்டில் இருக்கக்கூடியது, அது ரெண்டுமே மியூச்சுவல் லைஃப்ஸ் இருக்கும். அதே மாதிரி சைனோபாக்டீரியம் ஃபவுண்ட் இன் தி தாலாய்டு பாடி ஆஃப் ஆந்தோசரஸ். பிரியோஃபைட்டர்னு ஆந்தோசரஸ் அப்படின்ற ஒரு பிளான்ட் பாடியில் நடுவில் வந்து நாஸ்டாக் அப்படின்ற சைனோபாக்டீரியம் சிம்பயாட்டிக் லைஃப் ரெண்டுமே வளரும். வாஸ்ப் ப்ரெசன்ட் இன் ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஃபிக். லைக்கன் இஸ் எ மியூச்சுவல் அசோசியேஷன் ஆஃப் அன் ஆல்கர் அண்ட் ஃபங்கஸ். ரூட்ஸ் ஆஃப் டெரஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ் அண்ட் ஃபங்கல் ஹைப்பே, மைக்கோரைசா. இந்த மைக்கோரைசா எல்லாமே வந்து நம்ம 11th படிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள், மியூச்சுவலிசம். ஸோ இது வந்து பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ். அடுத்தது காமன்சாலிசம் அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் அன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டூ ஆர்கானிசம்ஸ் இன் விச் ஒன் இஸ் பெனிஃபிட்டட் அண்ட் அதர் இஸ் நெய்தர் பெனிஃபிட்டட் நார் ஹார்ம்டு. அதாவது காமன்சாலிசம் அப்படின்றது ரெண்டு உயிரினங்கள் வந்து ஒரே மாதிரியான கூட்டுயிரி வாழ்க்கை வாழும். அதில் ஒன்று வந்து பெனிஃபிட் அடையும், இன்னொன்று பெனிஃபிட் இருந்தாலும் இருக்கும், ஆனால் என்ன பண்ணாது, அதனால் வந்து எந்த பாதிப்பும் அதுக்கு ஏற்படாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய உயிரின வாழ்க்கை, கூட்டுயிர் வாழ்க்கைக்கு தான் என்ன பேர், காமன்சாலிசம். The species that derives benefit is called the commensal, while the other species is called the host. ஸோ எந்த ஸ்பீசிஸ்க்கு வந்து பெனிஃபிட் இருக்கோ அது வந்து காமன்சால்னும், பெனிஃபிட் இல்லாமல் இருக்கக்கூடிய உயிரினம் வந்து ஹோஸ்ட்டுன்னும் பேர். த காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் காமன்சாலிசம்ஸ் ஆர் லிஸ்டட் பிலோ. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டேபிளர் காலமில் மியூச்சுவலிசம்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதாவது காம்பினேஷன் ப்ளஸ், அதாவது ரெண்டுமே போத் வில் கெட் த பெனிஃபிஷியல், போத் ஸ்பீசிஸ் பெனிஃபிஷியல். எக்ஸாம்பிள் லைக்கன், மைக்கோரைசா. காமன்சாலிசம்க்கு வந்து ஒன் வில் கெட் பெனிஃபிஷியல், ஒன் ஸ்பீசிஸ் இஸ் பெனிஃபிட்டட் அண்ட் அதர் ஸ்பீசிஸ் இஸ் நெய்தர் பெனிஃபிட்டட் ஆர் நார் ஹார்ம்டு, ஆர்கிட், லயானஸ் எக்ஸெட்ரா. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து என்னது பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ். பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ்க்கு இன்னொன்று கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள், எபிபைட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எபிபைட்ஸ் அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட், எபிபைட்ஸ் அப்படின்றது ஒரு ஹோஸ்ட் பிளான்ட் மேலே வாழக்கூடிய ஒரு ஒட்டுயிரி தாவரம். அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஏரியல் ரூட்ஸ் இருக்கும், அதாவது ஹேங்கிங் ரூட்ஸ் ஆர் ஏரியல் ரூட்ஸ் இருக்கும். இந்த ஹேங்கிங் ரூட்ஸ் இது வந்து இருப்பிடத்துக்கு மட்டும் இந்த இந்த ஹோஸ்ட் பிளான்ட்டை தாங்கியிருக்கும். இந்த என்ன பண்ணும், இந்த எபிபைட்ஸ் இட் செல்ஃப் ப்ரிப்பேரிங் தயர் ஓன் ஃபுட்
அந்த என்ன பண்ணும், காற்றில் உள்ள ஈரப்பதத்தை வந்து இந்த ஹேங்கிங் ஏரியல் ரூட் மூலமாக அப்சர்வ் பண்ணி உயிர் வாழக்கூடியது. The plants which are found growing on other plants without harming them are called epiphytes. They are commonly found in tropical rainforests. The epiphytic higher plant orchid gets its nutrition and water from the atmosphere with the help of their hygroscopic roots which certain special type of spongy tissue called velamen. இந்த ஏரியல் ரூட் இருக்குல்லையா, இந்த ஏரியல் ரூட்லேருந்து என்ன பண்ணும், அட்மாஸ்பியர்லேருந்து ஹியூமிடிட்டியும் ஃபுட் மெட்டீரியலையும் அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த ஏரியல் ரூட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா வெலாமன் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஸ்பாஞ்சி டிஷ்யூஸ் இருக்கும். ஸோ இட் ப்ரிப்பேர்ஸ் இட்ஸ் ஓன் ஃபுட் அண்ட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த ஹோஸ்ட். தே யூஸ் த ஹோஸ்ட் பிளான்ட் ஒன்லி ஃபார் சப்போர்ட் அண்ட் டஸ் நாட் ஹார்ம் இட் எனிவேர். அது வந்து என்ன பண்ணால் அந்த ஹோஸ்ட் பிளான்ட்டை வந்து சப்போர்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ மெனி ஆர்ச்சிட்ஸ், ஃபர்ன்ஸ், லயானஸ், ஹேங்கிங் மாசஸ், peperomia, money plant and asnia are some of the examples of epiphytes. Spanish moss tillandsia grows on the bark of oak and pine trees. ஓகேவா? ஸோ இது வந்து என்னது, எபிபைட்ஸ் அண்ட் எபிபைட்ஸும் வந்து ஒரு காமன் சாலிசம்க்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போ பயோட்டிக் ஃபேக்டரில் இட் மே பி கிளாசிஃபைட் இன்ட்டு, அதாவது டிஃப்ரெண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து கிளாசிஃபைட் இன்ட்டு 2, பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன் அண்ட் நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன். அதில் பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ் மே பி டிவைடட் இன்ட்டு 2. வாட் ஆர் தே? மியூச்சுவலிசம் அண்ட் காமன் சாலிசம். அந்த மியூச்சுவலிசம்ஸ்க்கும் காமன் சாலிசம் மட்டும் இப்போ பார்த்துருக்குறோம். நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா?